லட்ஜர் 743ஆம் ஆண்டு ஹாலந்தில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார். இவருடைய தந்தை எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்பட்டவர். லட்ஜருக்கு சிறுவயதிலே தூய போனிபஸோடும் தூய கிரோகோரியாரோடும் நல்ல நட்பு இருந்தது. இதனால் அவர் பின்னவரிடம் சேர்ந்து கல்வி கற்றார். கிரிகோரியார் கற்றுக் கொடுத்த பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்ட லட்ஜர் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஆனார். ஒரு சமயம் கிரகோரியார் லட்ஜரிடம் பின்லாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறாயா என்று கேட்டதும் அவர் மறுபேதும் சொல்லாமல் நற்செய்தி அறிவிக்கப் புறப்பட்டார். லட்ஜர் பின்லாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்கச் சென்ற சமயத்தில் அவருக்கு அங்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனாலும் அவர் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி துணிவுடன் நற்செய்தி அறிவித்து வந்தார். இந்த நேரத்தில்தான் பின்லாந்தின் மீது சாக்சனி என்ற பிரிவினர் படையெடுத்து வந்தனர். அவர்கள் அங்கிருந்த மக்களை எல்லாம் நாடுகடத்தினார். லட்ஜரை அவர்கள் பார்த்தபோது அவரிடம் ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னை கொன்று போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள். இதனால் அவர் பின்லாந்திலிருந்து உரோமைக்குச் சென்று அங்கிருந்த திருத்தந்தையிடம் தன்னுடைய நிலையை அவரிடத்தில் எடுத்து சொல்ல, திருத்தந்தை அவரிடம் கொஞ்ச காலத்திற்கு காசினோ மலைக்குச் சென்று அங்கு தங்கியிரு என்றார். லட்ஜரும் திருத்தந்தை சொன்னதற்கிணங்க காசினோ மலைக்குச் சென்று அங்கு ஜெப தவத்தில் ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையில் பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சாக்சனியர் மீது சால்மோன் அரசர் படையெடுத்து வந்தார். அவர் சாக்சனியர்களை துவம்சம் செய்து பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விஷயம் அறிந்த லட்ஜர் மீண்டுமாக பின்லாந்திற்கு வந்து தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கினார். லட்ஜர் செய்து வந்த பணிகளை பார்த்து வியந்த சால்மோன் அரசர் அவரிடத்தில் ஆலயம் கட்டுகின்ற பணிகளையும் இன்ன பிற பணிகளையும் செய்யக் கொடுத்தார். அவரும் அப்பணிகளைச் செவ்வனே செய்து வந்தார். லட்ஜர் பின்னர் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். இதனால் நாட்டு மக்களை பல்வேறு அழிவிலிருந்து காப்பாற்றினார். இப்படி இறைப்பணியை மிகத் துணிச்சலோடும் வல்லமையோடு செய்து வந்த லட்ஜர் 809ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 26ஆம் நாள் இறையடி சேர்ந்தார்.